ஆண்டவர் இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். யாருக்கு கட்டளையிட்டார் தெரியுமா? ஆதாமுக்கு. அதுக்கப்புறம் தான் ஏவாளை உருவாக்குறார். இந்த இன்ஃபர்மேஷனை அது அப்படியே ஆதாம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஏவாளுக்கு பாஸ் பண்ணிருக்கணும். ஆதாம் அங்க அதை மிஸ் பண்ணிட்டார். அதை தொற்றாத, இவ்வளவுதான் சொல்லியிருப்பார். அதுக்கு மேல எதுவுமே அது கட்டளை. ஆண்டவருடைய ஆட்சி என்பது மக்களாட்சி கிடையாது. ஆண்டவருடைய ஆட்சி என்பது ராஜாவின் ஆட்சி. மக்களாட்சி என்பது என்ன? மக்கள் சேர்ந்து ஒரு ஆளை தெரிந்தெடுப்பாங்க. மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு எந்த ஒரு சட்டத்தையும் தானாக பாஸ் பண்ண முடியாது. அவங்க ஒரு சட்டம் பாஸ் பண்ண விரும்பினா அதை பார்லிமெண்ட்ல வைப்பாங்க. எல்லாம் ஓகே பண்ணி, எல்லாரும் ஓகே பண்ணி, எதிர்ப்பு பலத்துனா அந்த சட்டம் நடைமுறைக்கு வராது. ஏன்னா அது மக்களுடைய பிரதிநிதினால. ஆனா ராஜா ஆட்சி அப்படி அல்ல. ராஜா மக்கள்கிட்ட போய் இப்படி ஒரு சட்டத்தை நான் போடலாமான்னு கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்றாரோ அது அப்படிதான். அதனாலதான் வேதம் சொல்கிறது அவர் கட்டளையிட நிற்கும். எனவேதான் இயேசு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில எனக்கு ஆப்ஷன் இருக்க கூடாது. அதுதான் அந்த ஜெபம். அது தெரியாம நிறைய பேர் சும்மா பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க பண்ணவே மாட்டாங்க. நம்ம பண்றோமா? சர்ச்சில் பண்ண மாட்டோம். ஆனா மற்ற சர்ச்சஸ் எல்லாம் பண்றாங்க. நம்ம பண்ண ஐயோ என் விருப்பம் அடி வாங்குமே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று தர, நமக்கு வேண்டியதையா சாப்பிட்றோம், விரும்புறதானே சாப்பிட்றோம். அங்கேயே அவுட் இல்லை. ஆமே, இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு இந்த குளிர் கொஞ்சம் கஞ்சியும் சம்மந்தியும் அதான் சாப்பிட போறோம். இல்லை, ஆண்டவர் எனக்கு வேண்டியதை தாரோம். நம்ம விரும்புறத கேட்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவது அவர் டிசைட் பண்ணுவார். ஆதாம்கிட்ட சொல்லிட்டார். அதுவும் சொல்லல, அது கட்டளை என்று கட்டளையிட்டார். அப்ப உள்ளதை அப்படியே ஏவாள்கிட்ட பாஸ் பண்ணி இருக்கணும். சாத்தான் யார் தெரியுமா? உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவன். எல்லாம் யார போக்கஸ் பண்றான் தெரியுமா? ஏவாளை போக்கஸ் பண்றான். ஆதாமுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையின் ஆழம் ஏவாளுக்குள்ள இல்லை. இப்போ ஏவாள்கிட்ட வந்து நிக்கிறான். அதுவரை அவங்க பார்க்காத, விரும்பாத, திரும்பியே பார்க்காத அந்த பழத்தை குறித்து இப்பொழுது கொண்டு வரான். இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாம் புசிக்க கூடாது என்று சொன்னாரா என்று கேட்கிறான். உடனே ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லல, இந்த ஒரு பழத்தை மட்டும் புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டார் அப்படி சொல்லியிருக்கணும். இந்த சும்மா சொல்றதுக்கும் கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அந்த வார்த்தையின் ஆழத்தை வந்து டைல்யூட் பண்றான். யாரு? சர்ப்பம். அன்னைக்கு சாத்தான் ஏன் சர்ப்பத்தை பயன்படுத்தினான் என்றால், அன்னைக்கு வேறு மனிதர்கள் கிடையாது. இன்னைக்கு சாத்தான் மனிதர்களை பயன்படுத்துகிறான்.